ஆனந்தி வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து பரவாயில்ல ஆனந்தி, நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகாத, குமரன் சார் வரட்டும், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஆனந்தி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, குமரன் சார்கிட்ட ஹெல்ப் கேட்டால் என்ன அப்படின்றாங்க. அதை கேட்டு ஆனந்தி வந்து குமரன் சார்கிட்டயா? ஆமாம், நான் சொல்கிறது கேளு ஆனந்தி, நம்ம 2 பேரும் சேர்ந்து எதுவுமே பண்ண முடியாது. குமரன் சார்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டால் அவர் ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாம், இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஆனந்தி, குமரன் சார்கிட்ட கொஞ்சம் சொல்லலாமா அப்படின்னோடனே, எப்படி திடீர்னு சொல்ல முடியும், எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு அவங்க வீட்டில் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ போய் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பார் குணவதி, நீயே சொல்லு அப்படின்னோடனே, வேணா குணா, சொல்ல வேணாம் அப்படின்னோடனே, இங்கே பாரு ஆனந்தி, இப்படியே இருந்தோம்னா இப்படியே தான் இருக்கணும், நம்ம சொல்லி பார்க்கலாம், அவரும் ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கலாம்ல, ஏன்னா இந்த ஆம்பளைங்களோட புத்தி ஆம்பளைங்களுக்கு தான் தெரியும், அவர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்றும் தெரியலல்ல, அதனால் நம்ம கொஞ்சம் சொல்லி பார்க்கலாமா? சரி, ஒன்று வேணாம், உனக்கு நிகழ்ந்ததை நம்ம சொல்ல வேணாம், வேறு யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே, அப்போது வேறு யாராவது உன் ஃப்ரெண்டுக்கு இருக்க மாதிரி சொல்லவா அப்படின்னோடனே, சரி குணா, நீ வேணா அப்படி சொல்லிப்பார், அவர் ஏதாவது வந்து சொன்னார்னா நம்ம அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆனந்தி அப்படின்றாங்க. குமரன் வந்து கிளம்பி போகும்போது கரெக்டாக அவங்க அண்ணன் வந்துடுறாரு. எங்கேப்பா குமரா திடீர்னு கிளம்புற அப்படின்னோடனே, எல்லாம் ஆனந்தியோட தறிக்கு தான் கிளம்புறேன். ஆனந்தி தறிக்கா, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே, குமரன் நான் வேணா போட்டுமா அப்படின்றாங்க. இல்லைண்ணா, இது வேறு விஷயம், இந்த விஷயத்துக்கு நீங்கள் போக முடியாதுண்ணா, முக்கியமான ஆர்டரை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குண்ணா அப்படின்னோடனே, இல்லைப்பா வேறு எதாவது கொடுக்கணுன்னா சொல்லு, நான் எடுத்து கொடுத்துட்டு வரேன், இல்லை நான் நூல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஆர்டரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும்ண்ணா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போங்கண்ணா, அவங்க தான் ஆர்டர் வாங்கிட்டாங்கல்ல, நான் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பண்ணுறானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே வந்து நம்ம போகலான்னு நினச்சா குமரன் போயிட்டானே, ஆனந்தியை பார்க்காம இருக்கவே முடியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம வந்து குமரனோட அண்ணன், அடுத்து குமரன் வரதை பார்த்து குமரன் சார் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து போகிறாங்க. நம்ம குணவதி வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்காங்க. 2 பேரும் ஆனந்தியை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல குமரனுக்கு. ஆனந்தியை பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷம் மனசில் ஏற்படுது, இவங்களை காலம் ஃபுல்லாக நம்ம கூடவே இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு குமரன். என்ன சார் அப்படியே நின்றுட்டீங்க, வாங்க அப்படின்னோடனே, ஏன் ஆனந்தி ஒரு மாதிரி இருக்காங்க, மோலாம் வாடி போயிருக்கு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோடனே, ஆமாம் சார் அது பெரிய பிரச்சனை குணா அப்படின்னோடனே, நீ சும்மா ஆனந்தி சொல்லி தானே ஆகணும் அப்படின்றாங்க. என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அது வந்துங்க ஆனந்தியோட ரொம்ப வந்து ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் தான் வந்து பிரச்சனையே அப்படின்னோட, என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, உடன் பிறந்த தோழி மாதிரி ஆனந்திக்கு, அந்த அளவு வந்து ரொம்ப சிநேகிதம். சரிங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னோடனே, நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து வீரா வந்து தொல்லை பண்ணது, 6 வருஷமாக அவங்கள கஷ்டப்படுத்தினது, காயப்படுத்தினது, அவங்கள வந்து அவ்வளோ சித்திரவதை பண்ணது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அப்படியே வந்து குமரன் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. ஒரு பொண்ணு இந்த அளவு கொடுமைப்படுத்தியிருக்கான், அவனை நீங்கள் அப்படியே இருந்தாங்களா அவங்க 6 வருஷமாக, எப்படி பொறுத்துட்டு முடியுது அவங்களால? அதை தானே நாங்களும் கேட்டோம், என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்துன்னு அவங்க குடும்பத்துக்காக பொறுத்து இருந்திருக்கா, ஆனால் இப்போ வந்து அவளால் பொறுக்க முடியல, ஒரு நிலைமைக்கு வந்து டைவர்ஸ் வேணும்னு கேட்குறா. சரி டைவர்ஸ் வாங்கி வந்துட வேண்டியது, அதில் என்னங்க பிரச்சனை, அதுதாங்க பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. என்னங்க இது, ஒரு ஆள் இப்படிலாம் பண்ணியிருக்கா, இப்படிலாம் பண்ண முடியுமா, பாருங்கள் எவ்வளோ கொடுமைக்காரனாக இருக்கான்னு சொல்லிட்டு, இவன் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளேயும் அவன் மோசமானு சொல்லிட்டு நிரூபிக்கணும். ஏங்க இது ரொம்ப சிம்பிளுங்க, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, வீடியோவை எடுத்திருக்காரு, வீடியோவை முழு வீடியோ பண்ணாமல் எடிட் பண்ணி போட்டிருக்காருன்னு சொல்கிறீங்க, அப்போ முழு வீடியோ அவர்கிட்ட தானே இருக்கணும்? ஆமாங்க, அவர்கிட்ட தான் இருக்குது, அவரும் இவங்க வீட்டில் தான் இருக்காருன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்னங்க, ஈஸியாக அந்த ஃபோனை கைப்பற்றி அந்த வீடியோவை எடுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் என்ன, அந்த வீடியோவை காமிச்சாவே போதும், கண்டிப்பாக வந்து முழு வீடியோவும் காமிச்சா அவரோட தில்லுமுள்ளெல்லாம் வெளியே வந்துடும்ல அப்படின்னோடனே, ஏங்க ஆமாங்க ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னோடனே, ஆனந்தி அப்படின்றாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த விஷயத்தை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறேன் சார். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த மாதிரி ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அதனால் அந்த ஆளை எப்படியாவது சிக்க வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாம் ஒன்று ஒன்றா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், முதல்ல இதை செய்ய சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வேறு ஐடியா இருந்தால் நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க, இதில் எனக்கு இதுக்காக மூட் அப்செட்டாக இருந்தீங்க, உங்கள் ஃப்ரெண்டு கண்டிப்பாக அந்த வந்து முருகர் காப்பாற்றிடுவாருங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு இல்லை கண்டிப்பாக காப்பாற்றிடுவார் அப்படின்னோடனே, ஆனந்தி நிம்மதி அடையில, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு குமரன்.